உங்க 2 பேருக்கு ஒர்க் ஓவரா? இன்னைக்கு ஈவினிங் ஃப்ரீயா? ஒர்க்ல ஓவர். மூவி போறோமா? மூவிலாம் இல்ல, இன்னைக்கு ஈவினிங் டென்டிஸ்ட் அப்பாயின்மெண்ட் இருக்கு. நீங்க 2 பேரும் வரீங்களா? சும்மா செக் பண்ணிக்கலாம். இருக்குங்க, ஜென்ரலா செக்அப்லாம் பண்ணிட்டு எனக்குலாம் எந்த ப்ராப்ளமும் இல்ல. உங்களுக்கு பல்ல ஏதாச்சும் வலியா? எனக்கு பல்வலியில நான் ரெகுலர் செக்அப் போனதுனால தான் எனக்கு கிளீனிங் பண்ணணும்னு தெரிய வந்துச்சு. கிளீனிங்கா? அதெல்லாம் எதுக்கு? கிளீன் பண்ண பல்ல ஆடுன்னு சொல்லுவாங்களே. அப்படின்னா இல்ல, இன்னைக்கு வாங்க சும்மா செக் பண்ணி பாத்துக்கலாம். இல்லைங்க, நீங்க 2 பேர் போயிட்டு வாங்க, எனக்கு வேற கிளாஸ் இருக்கு. சரி, ஓகே, நீங்க கேரியம். உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் இருக்கா இன்னைக்கு? எனக்கு இன்னைக்கு கிளினிக் அப்பாயின்மெண்ட் இருக்கு. இதுக்கு ரெகுலர் டென்டிஸ்ட் செக். ஓகே, வெயிட் பண்ணுங்க, கூப்பிடுறேன். குட் ஈவினிங். டாக்டர், இன்னைக்கு வர சொல்லிருக்கீங்க. நீங்க உங்களுக்கு ஸ்கேன் அப்பாயின்மெண்ட் கொடுத்தீங்க. சொல்லிருக்கீங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சிஸ்டர், நீங்க இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல எடுத்து வரீங்க ஸ்கேலிங். சரி, என்ன பிரச்சனை தான் வந்திருக்கீங்க? பிரச்சனைலாம் எதுவும் இல்லை. ரெகுலர் டென்டல் செக்அப் பண்ணிக்கிட்டா நல்லதே சொன்னாங்க, அதுக்காக தான் வந்திருக்கேன். பல்ல ஏதாச்சும் தொந்தரவு இருக்குங்களா? அது மாதிரிலாம் எதுவும் இல்லை. உடம்புல தொந்தரவு இருக்கா? இல்லைங்க, அது மாதிரி தான் இருக்கும். எதுக்கும் மருந்து சாப்பிட்டு நான் எதுவும் பார்க்கணும். ட்ரிங்கிங் பழக்கம் ட்ரிங்கிங் ஹேபிட்ல எதுவும் இல்லைங்க. ஸ்மோக் மட்டும் ஒரு 7 இயர்ஸா பண்ணியிருக்கீங்க. என்ன, ஒரு நாளுக்கு ஒரு பேக் ஆஃப் சிகரெட் பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸோட எப்பெல்லாம் வெளில இருக்கணும் அப்பெல்லாம் ஸ்மோக் பண்ணுவேன், அவ்வளோ. எனக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்காங்க? நீங்க ஸ்மோக்கிங் பண்ணாம பல்ல கிளீன் பண்ணிக்கலாம். பிளஸ் அது மட்டும் இல்லாம உங்களோட பகையில ரொம்ப மாறி இருக்கு. நீங்க திருப்பி அப்படியே விட்டுட்டீங்கன்னா எங்களால அது புற்றுநோயா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன சொல்றீங்க? புற்றுநோய்? பயப்பட தேவையில்ல. நீங்கள் உங்கள் ஸ்மோக்கிங் பழக்கத்தை விட்டுட்டாலே இந்த புண்ணு வந்து புற்றுநோயாக மாறாமல் நம்ம தடுத்துடலாம். உங்கள் ஸ்மோக்கிங் பழக்கத்தை விடுறதுக்கு எங்கள் கவுன்சிலிங் மாதிரி நாங்கள் ஒன்று கொடுப்போம். இப்போ உங்கள் பல்லை க்ளீன் பண்ணிக்கலாம், அப்புறம் நீங்கள் கவுன்சிலிங் வந்து அட்டென்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்பதான் டென்டல் செக்அப் பண்ணிட்டு வரேன். நாளைக்கு நாமளும் போய் எல்லாரும் டென்டல் செக்அப் பண்ணிப்போம். நாமளே போகணும், பல்வலி இல்லையே. நானும் அப்படிதான் நினைச்சேன். 6 months ரெகுலரா டென்டல் செக்அப் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. ஆமா, நானும் செக் பண்ணலாம்னு நினைச்சேன். நாளைக்கு போயிட்டு வந்துடுறேன். ஓகே, நாளைக்கு நான் போவோம். மேம், இவங்களும் என் ஃபேமிலி மெம்பர்ஸ் தான். இவங்களுக்கும் உடம்பு டென்டல் செக்அப் பண்ணிடுறாங்க, இன்னைக்கு வந்திருக்கேன். ஓகே, செக் பண்ணிக்கலாம். சிஸ்டர், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணுங்க. ஓகேங்க டாக்டர். உங்களுக்கு பல்ல ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குங்களா? இந்த பக்கம் பல்ல சாப்பாடு அடிக்கடி சிக்கும். அப்புறம் வலி ஏதாச்சும் வந்துருக்குங்களா? வலி எதுவும் இல்லை. சரி, செக் பண்ணிக்கலாம். அந்த பல்லு உங்களுக்கு ஆழமா சத்தம் இருக்கு. நீங்க அதை வேர் சிகிச்சை பண்ணிட்டு சரி பண்ணா உங்களுக்கு பெட்டரா இருக்கு. எனக்கு எந்த வலியும் இல்லை. எல்லா சொத்தைக்கும் வலி வரணும்னு அவசியம் இல்லைங்க. இப்போ காப்பாற்றுற ஸ்டேஜ்ல தான் இருக்கு. இப்போ நீங்க வேர் சிகிச்சை பண்ணிட்டு கேப் போட்டீங்கன்னா இன்னும் கிடைக்கும். சரி, நீங்க பல் எடுத்துட்டீங்க சார். உங்க பல் கட்டலையா? அதனால எந்த பிரச்சனையும் வரல. அதனால உங்களுக்கு தெரியும். நீங்க பல் கட்டாம இருக்கீங்கன்னா பக்கத்துல இருக்கிற பல்லெல்லாம் நன்கு வந்து அந்த ஸ்பேஸ் ஆக்குபை பண்ற மாதிரி இருக்கு. அதனால உங்களுக்கு தொந்தரவு வரும். சரி, இப்போ என்ன பண்ணலாம் நினைக்கிறேன்? 3 ஆப்ஷன் இருக்கு உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் இம்ப்ளான்ட் மாதிரி போடலாம். நெக்ஸ்ட் வந்து பக்கத்து பல் சப்போர்ட் எடுத்து பிரிட்ஜ் மாதிரி போடலாம். 3வது வந்து கழுத்தை மாட்டோட பல்செட் மாதிரி ஒன்று போடலாம். சரி, நான் டிசைட் பண்ணி சொல்றேன். நிறைய சாக்லேட் சாப்பிடுவீங்களா? கம்மியாக சாப்பிடுவேன், அப்பப்போ சாப்பிடுவேன். ப்ரஷ் பண்றது காலையிலும் நைட்டும் பண்ணுவீங்களா? மார்னிங் இருந்தா உங்களுக்கு நிறைய சொத்து இருக்கு, அது மட்டும் நம்ம இப்ப அடைச்சிக்கலாம். சரி, பல் பரிசோதனை என்பது உடல் நலனின் ஒரு முக்கிய அம்சமாகும்.
பல் மற்றும் ஈறுகளின் பிரச்சனைகளை தொடக்க நிலையில் கண்டறியப்பட்டால் அவற்றை எளிதில் குணமாக்க முடியும். ஆனால் அவற்றை அலட்சியம் செய்தால் அது பல் சொத்தை, ஈறு நோய் மற்றும் உடல் நல பிரச்சனைகளை உருவாக்கும். பல் பரிசோதனையின் மூலம் இதய நோய் மற்றும் புற்றுநோய் போன்ற அபாயகரமான நிலைகளை தடுக்கலாம். நேரடி பரிசோதனைகள் பெரிய சிகிச்சை செலவுகளை தவிர்க்க உதவும். பற்களின் இயல்பான வெண்மை மற்றும் அழகை பாதுகாக்க உதவுகிறது. 6 மாதத்திற்கு ஒரு முறை பல் பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். உங்கள் பல் நலன் உங்கள் உடல் நலனை மேம்படுத்தும்.